தன்னுடைய காதல் பிரேக்கப் ஆனதாலையும் காதலனுக்கு திருமணம் ஆனதாலையும் கோபத்துல முன்னாள் காதலனை பழிவாங்க நினைச்ச அந்த ஒரு பெண் காதலனுடைய மனைவிக்கு செலுத்திய HIV ஊசி இந்தியாவையே நடுங்க வச்சிருக்கும் இந்த சம்பவத்தோட பின்னணி குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீ யாரையாவது லவ் பண்றியாடா? அப்பா அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. அவ யாரையாவது காதலிக்கிறாளா? இல்லம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, பெரிய பிரச்சனை ஆயிடும். தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஆந்திராவில கர்னூல் மாவட்டத்துல அடோனி பகுதியை சேர்ந்தவர் தான் வசுந்தரா. 34 வயசான இவர் குண்டூர் மாவட்டத்தை சேர்ந்த டாக்டர் ஒருவரை காதலிச்சிட்டு வந்தாரு. ஆனா அந்த டாக்டர் காதலியை கைவிட்டுட்டு கர்னூல்ல உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில ஒரு உதவி பேராசிரியராக பணியாற்றிட்டு வந்த ஒரு பெண் டாக்டரை சமீபத்துல திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இதனால ஆத்திரமடைஞ்ச வசுந்தரா இவங்களை பிரிக்க திட்டம் போட்டாங்க. அது மட்டும் இல்லாம தன்னை விட்டுட்டு அந்த பெண்ணை திருமணம் செஞ்சதால அந்த பெண் சந்தோஷமா வாழக்கூடாது அப்படின்னு தன்னுடைய முன்னாள் காதலன் வருத்தப்படணும் அப்படிங்கறதாலையும் ஒரு மோசமான முடிவு எடுக்கிறாங்க. அந்த யோசனையோட பின்னணிதான் இந்த மோசமான ஒரு சம்பவம். தனியார் மருத்துவமனையில நர்ஸாக பணியாற்றும் கர்னூலை சேர்ந்த ஜோதி இந்த வசுந்தராவுக்கு ஒரு ஃப்ரெண்டு. அவங்களுடைய உதவியோட அரசு மருத்துவமனைகள்ல HIV பாதித்த நோயாளிகளை கண்டறிஞ்சு அவங்கள ஆராய்ச்சிக்கு உட்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சு அவங்களுடைய ரத்த மாதிரிகளை சேகரிச்சிருக்கிறாங்க. அத வசுந்தரா தன்னோட வீட்டுல ஃப்ரிட்ஜில் பதப்படுத்தி பத்திரமா வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து வசுந்தரா ஜோதி மற்றும் அந்த ஜோதியோட 20 வயசு பையனான 2 மகன்களையோட சேர்த்து ஒரு திட்டம் தீட்டுறாங்க. திட்டம் என்னன்னா 9ஆம் தேதி தன்னோட காதலனோட மனைவியான பெண் டாக்டர் அவங்க கல்லூரியில இருந்து மதிய உணவுக்காக வெளியில ஸ்கூட்டர்ல போறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க மீது ஸ்கூட்டரை ஏற்றுவது போல ஒரு விபத்தை ஏற்படுத்தி அவங்கள கீழே விழ வைக்கிறாங்க. இதுல காயமடைஞ்ச டாக்டரை இவங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாத்துறது போல நடிச்சு அங்க இருக்கிற ஒரு ஆட்டோவுக்குள்ள ஏற்றினாங்க. அங்க தயார் நிலையில இருந்த வசுந்தரா தான் மறைச்சு வச்சிருந்த HIV ஊசிய திடீர்னு அந்த பெண் டாக்டரோட உடம்புல செலுத்துறாங்க. இதை பார்த்த அந்த பெண் டாக்டர், நீங்க என்ன பண்றீங்க, இது என்ன ஊசி, ஏன் உடம்புக்குள்ள இது எப்படி நீங்க செலுத்தலாம்னு சொல்லி கத்தி கூச்சல் போடுறாங்க. கூச்சலை கேட்டு பலரும் ஓடி வந்ததை அடுத்து அவங்க எல்லாரும் தப்பிச்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட அந்த பெண் டாக்டரோட கணவர் அளிச்ச புகாரோட அடிப்படையில போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தினாங்க. இதன்படி வசுந்தரா, அவருக்கு உதவிய ஜோதி, அப்புறம் ஜோதியோட 2 மகன்கள்னு 4 பேரையுமே போலீசார் கைது செஞ்சாங்க. இதுக்கிடையில HIV ஊசிய முழுசா அந்த பெண் டாக்டருக்குள்ள செலுத்தினதுனால அனைவருமே பதறி போயிட்டாங்க. இருந்தாலும் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நோய் எந்த விதத்திலையும் அவங்களுக்கு மேலும் பரவாது, உடனேயே அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதால இப்ப அவங்க நலமோட இருக்கிறாங்க அப்படின்னு டாக்டர் தெரிவிச்சிருக்காங்க. பொதுவா HIV பாதித்தவரோட ரத்தம் சேகரிக்கப்பட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாலோ அந்த வைரஸ் பல நாட்களுக்கு உயிரோட இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதனால அப்பெண் டாக்டருக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த HIV ரத்தத்தை அவங்க ஃப்ரிட்ஜிலே வச்சிருந்ததால அங்கேயே அந்த செல்கள்லாம் செத்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தீவிர கண்காணிப்பிலேயே அவங்க வச்சிருக்கிறதாகவும் மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கிட்ட 2 பெண் குழந்தைங்க, ஆண் குழந்தைகள் இருக்கிறாங்க. இவங்களுடைய இது இவங்க லைஃப் இவங்க லீட் பண்ணி கொண்டு போகணும்ல. எப்படி போவாங்க அவங்க? தப்பு எவனாவது தப்பு செய்யாமல் இருக்கானா சொல்லுங்கள்? நிறைய தப்புகள் நடந்துட்டு தான் இருக்குது. தப்பை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு அவனும் திருந்திட்டான்னு வச்சுக்கோங்களேன். திருந்துறவன் தான் மனிதன். திருந்திட்டானா நீங்கள் போயிடலாம். நீங்கள் இப்போ இந்த கேள்வி கேட்டதுனால இன்னொரு கேஸ் எனக்கு ஞாபகம் வருது. ஹஸ்பண்ட் அப்ராடில் ஒர்க் பண்ணுறாரு, சரிங்களா? ஒய்ஃப் இங்கே இருக்காங்க, ஒரு குழந்த இருக்குது. அவர் அங்கேருந்து சம்பாரித்து அனுப்புகிறாரு. வருஷத்துக்கு ஒரு முறை தான் வராரு. வரும்போது கூட ஹஸ்பண்டோட இணக்கமாக இருக்கிறது இல்லை. இவங்களுக்கு ஒரு அஃபேர் இருக்குது, அவரோட தான் இருக்கிறாங்க இவங்க. எப்போ எங்ககிட்ட வராங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே வராங்க. ஹஸ்பண்ட் முன்னாடியே அவங்க சொல்கிறாங்க, நான் இவர் தான் என்னை பார்த்துக்கிறாரு, இருந்தாலும் நான் தப்பு பண்ணிட்டேன், இவரை விட்டுட்டு அவரோட உறவு வச்சுருந்தேன்னு ஹஸ்பண்டை பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு சொல்கிறார். எப்போம்மா உனக்கு இந்த நாணோதயம் பிறந்ததுன்னு கேட்டேன். என் தங்கையோடு அவன் உறவு வச்சுருக்கிறத நான் பார்த்துட்டேன். ஸோ என்ன வேணால் நடக்குது இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில். பட் ஆனால் அது அந்த பொண்ணு ஹஸ்பண்டோட இது எங்கள் வீட்டுக்காரர் தான் என்னை இனிமேல் பார்த்துக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன்,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவுன்சிலிங் தான் எங்கிட்ட வந்திருந்தாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், இவராவது என்ன பார்த்துக்கிறாரு, அவன் இப்படி மோசம் பண்ணிட்டான், என் தங்கையோடையும் இப்போ உறவு வச்சுருக்கான் அப்படிங்கும்போது இவங்களுக்கு அந்த பொசசிவ்னஸ் வருது. ஸோ எது வேணாலும் நடக்குது இன்னைக்கு காலகட்டத்தில். குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்னு தானே மேம் அப்ராட்க்கு போய் ஆமா. அவர் அங்க தனியா அவ்வளோ ஆமா. கஷ்டப்படுறாரு. ஆமாம். அதை இவங்க புரிஞ்சுக்கணும்ல. அதுதான் இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக ஏதோ ஒரு பொண்ணு சொல்லியிருக்கா, நிறைய பேர் வந்து அப்ராட் போயிடுறாங்க, எங்களுக்கும் பயாலஜிக்கல் நீட் இருக்குது, நாங்கள் வந்து வேணுங்கும்போது நான் வந்து யார் கூட வேணாலும் நான் போவேன், எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவரோட இருப்பேன். ரொம்ப தப்பு தான். தப்பு. ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணி தான் வந்து நம்ம பெரியவங்க வந்து நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க நமக்கு. அச்சப்போ இந்த கிழவி என்னத்துக்கு இப்படி அட்வைஸ் பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பேசுவோம். பட் ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த ஃபேஸ் லிஃப்டிங்கை 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டி வந்து 70 வயசு அவங்களுக்கு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்ம கேட்டுக்கணுமா வேணாமா? அவங்க வந்து பியூட்டி பார்லர் போல் ஒன்றும் பண்ணலை, அந்த காலத்து பாட்டிங்கெலாம் நல்லா தானே இருக்காங்க. பட் அவங்க சொல்ற அந்த ஒரு விஷயம் இப்போ பெண்கள்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி சொல்றது, அப்போ அவங்க ஒரு ஒரு டாய் தானா அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம அது மீன் ஆகும். ஏன்னா ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு களைப்பா வீட்டுக்கு வருவாரு, இங்க ஒய்ஃப் வந்து அழகா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணுங்கிற மாதிரி தான் அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் கன்வே ஆகுது. அப்போ அங்க ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க ஒரு டாய் மாதிரி அந்த மாதிரி தானே மேம் அது மீன். ஸ்டாய் மாதிரின்னு இல்லை, அவங்க வெளியில் போய் வேற எங்கேயும் அட்ராக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறது தான். நீங்கள் ஏன் ஸ்டாய் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அதை? இப்போது நீங்கள் வந்து வெளியில் ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்கன்னு நான் கேட்குறேன். இப்போ நான் வந்து ஒரு பையன் ஆணை சொல்லும்போது நீங்கள் வந்து ஒன்றும் சொல்லலை, பெண்ணை சொல்லும்போது உடனே திரும்ப வர்றீங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு ஆண் தப்பு பண்ணனான்னு சொல்லும்போது பேசாமல் இருக்கிறீங்க, ஆண் வர்க்கமும் பேசாமல் தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ பெண்ணு தப்பு பண்ணான்னு சொன்னால் ஏன் உங்களுக்கு கோவம் வருது? மேம் இல்லை மேம், 2 பேர் சைடுமே தவறு இருக்கு. பட் இந்த மாதிரி பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஃபாலோ பண்றோம். பட் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ஏதோ மறுபடியும் ரொம்ப அடங்கு அந்த மாதிரி அந்த ஒரு லெவலுக்கு அடங்கல்லாம் இல்லை. இப்போது வந்து ஹஸ்பண்ட் வந்து நல்லா இல்லை ஒரு மாதிரி இருக்காங்கன்னா நீங்கள் இன்னொருத்தர் கூட போகும்போது அது ஓகேயா? இல்ல மேம், அதுவும் தப்பு தான் ஆ. மேம், அதுவும் தப்பு தான் மேம். பட் இந்த விஷயத்த சொல்லும் போது அது ஏதோ இப்படிதான் ஃபீல் ஆகுது. அப்ப பெண் அப்படின்னா அதாவது நீங்கள் ஆண் ஏன் இப்போ ஆணுக்கு சொல்லும்போது ஏன் ஆண் வந்து இவங்க ஹஸ்பண்ட் வந்து நல்லா இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இன்னொருத்தரோட போகும்போது அது வந்து செக்ஸ் டாய் கிடையாது, அப்போ பெண்ணை மட்டும் சொல்லும்போது செக்ஸ் டாய் ஆகிடுது. இல்ல மேம், ரெண்டுமே நான் தவறுன்னு தான் மேம் சொல்றேன். ரெண்டுமே தவறு தான். அப்படி இப்போ நீங்க அந்த ஆண் வந்து இன்னொரு இடத்துக்கு போயிடக்கூடாது, அதனால நீ கொஞ்சம் இப்படி இருன்னு சொல்லும் போது அப்போ அவங்களுக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு ஆணுக்குமே அந்த செல்ஃப் கண்ட்ரோல் கண்டிப்பாக இருக்கணும். அவங்க வந்து பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நான் அவங்க இப்போ மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு யார் வந்து தப்பு பண்ணாத மனிதன் எங்கேயாவது இருக்கானா நீங்கள் சொல்லுங்கள். நீ யாரையாவது லவ் பண்றியாடா? அப்பா அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. அவ யாரையாவது காதலிக்கிறாளா? இல்லம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, பெரிய பிரச்சனை ஆயிடும். தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.